டேய் அவன் ஒரு இடதுசாரிடா. இல்ல அவன் வலதுசாரிடா. நியூஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேட்குறோம். இடதுசாரி வலதுசாரினா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் நிஜமாவே இந்த இடதுசாரி வலதுசாரி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். 1789 பிரான்ஸ் நாடு பயங்கரமான கடனில் மூழ்கி திவாலாகிற நிலைமைக்கு வருது. அமெரிக்க விடுதலை போருக்கு வாரி வழங்கினது, அப்புறம் அங்கிருந்த பணக்கார பிரபுக்கள் மதகுருக்கள் வரியே கட்டாம ஏமாத்துனதுன்னு இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். இந்த பஞ்சத்தைன்னு கூட சொல்லலாம். அதை தீக்க கிங் லூயிஸ் 16 ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. ஆனா அங்கிருந்த சாதாரண மக்கள் சிஸ்டமே மாறணும்னு தனியா பிரிஞ்சு போய் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தை உருவாக்குறாங்க. அப்போ ராஜாவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கணும்னு அப்படிங்கிற விவாதம் வருது. தலைவருக்கு வலது பக்கமா ரைட் சைடு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பணக்கார பிரபுக்கள் உட்காடுறாங்க. இவங்க தான் வலதுசாரி, ரைட் விங். பழைய பாரம்பரியம் மாறக்கூடாது, மன்னராட்சி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இடது பக்கம் சாதாரண மக்கள், வக்கீல்கள் உட்காடுறாங்க. இவங்க இடதுசாரி, எல்லா மக்களும் சமம், மாற்றம் வரணும்னு புரட்சி பேசினவங்க. இதை தான் இப்போது லெஃப்ட் ஐடியாலஜி, ரைட் ஐடியாலஜின்னு சொல்கிறோம். அடுத்த சில வருஷங்களில் இந்த இடதுசாரிக்குள்ளேயே சண்டை வந்து இன்னும் தீவிரமானவங்க லெஃப்ட்டுக்கு போக, மிதமானவங்க ரைட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.